2வது கல்யாணத்துக்கு பின்னாடியும் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தோட போட்டோவ டெலீட் பண்ணாத சமந்தா. தென்னிந்திய திரையுலகத்துல முக்கியமான நடிகையா இருக்கக்கூடிய சமந்தா இப்போ 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க முதல் கல்யாணத்தோட போட்டோவ டெலீட் பண்ணாம இருக்கிறது இணையத்துல இப்போ வைரல் ஆயிட்டு வருது. தென்னிந்தியாவிலேயே அதிக ரசிகர்களை பெற்ற நடிகையாவும் ஹிட் ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சவங்களாவும் விளங்குறாங்க சமந்தா. இவங்க பிரபல இயக்குனர் ராஜ் நெடுமோருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க இன்ஸ்டாவில இருந்து டெலீட் பண்ணாத பழைய போட்டோ ஒண்ணு இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. நடிகை சமந்தா நாக சைதன்யாவை விட்டு பிரிஞ்ச பின்னாடி கொஞ்சம் வருஷங்கள் சிங்கிளா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க ராஜ் நெடுமோரு அப்படிங்கிற டைரக்டரை டேட்டிங் பண்ணிட்டு வந்தாங்க. பாலிவுட்டோட பிரபலமான தொடரா இருக்குது த ஃபேமிலி மேன். இந்த தொடர்ல சமந்தாவும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அதோட இயக்குனர் ராஜ் நெடுமோரு கூட சமந்தா நெருக்கமா பழகிட்டு வந்தாங்க. இது நாளடைவுல காதலா உருவெடுத்தது. சமீப நாட்களா ராஜ் நெடுமோரு கூட வெளியூர்களுக்கு பயணம் பண்றது, வெளி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது அப்படின்னு இருந்த சமந்தா திடீர்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அறிவிச்சாங்க. இவங்க கல்யாணம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துல இருக்கிற கோயில்ல நடந்திருக்கு. 2 பேரும் அங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. நடிகை சமந்தா நாக சைதன்யாவை 2017வது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பல படங்கள்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா காதல் கல்யாணத்துல இணைஞ்சாங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகள் காரணமா 2021வது வருஷம் 2 பேரும் விவாகரத்து வாங்குறதா அறிவிச்சிட்டாங்க. இது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. காரணம் 2 பேருமே அவ்வளவு காதல்ல இருந்தாங்க. பின்னாடி ஏன் இப்படி பிரியக்கூடிய முடிவு எடுத்தாங்க அப்படிங்கறதுல சந்தேகம் தான் வலுத்துது. இப்போ நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலா கூட 2வது கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சமந்தாவுக்கும் ராஜ் நெடுமூர் கூட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தனக்கு 2வது கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாக சைத்தன்யா சமந்தா கூட எடுத்த போட்டோஸ தன்னோட ப்ரொஃபைல்ல வச்சிருந்தாங்க. 2வது கல்யாணத்தை அறிவிச்ச பின்னாடிதான் அவங்க அதை நீக்கிட்டாங்க. ஆனா சமந்தா நாக சைத்தன்யா கூட இருக்கக்கூடிய பெரும்பாலான புகைப்படங்களை நீக்கினாலும் ஒரு சில புகைப்படங்களை அப்படியே வச்சிருந்தாங்க. இப்போ 2வது கல்யாணம் முடிச்ச பின்னாடியும் கூட நாக சைத்தன்யா கூட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை அவங்க இன்னும் டெலீட் பண்ணவே இல்ல. அந்த போட்டோவுல நாக சைத்தன்யாவோட கன்னத்துல சமந்தா முத்தம் கொடுக்கறது மாதிரியான காட்சி இடம்பெற்றிருக்கு. இது சமந்தா நாக சைத்தன்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சு வெளியிட்டிருந்த ஒரு போட்டோ. அதுல அவங்க எனது எல்லாமுமான உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ கேட்கும் அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். உன்னை எப்போதும் நேசிக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரசிகர்கள் இந்த பழைய போஸ்ட்ல சமந்தா நாக சைதன்யாவோட உறவை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.